இணையம் மனிதர்களை ஒன்றிணைக்க உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத கருவியா, அல்லது உலக குடிமக்கள் அனைவரையும் ஒரே கூரைக்குள் கொண்டு வந்து கண்காணிக்க அரசாங்கம் விரித்த ரகசிய வலையா? இன்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு லைக் மற்றும் ஸ்க்ரோல்க்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது. இணையம் என்பது ஏதோ ஒரு கார்வேஜ் உருவான டெக்னாலஜி அல்ல. இதன் வேர்கள் கோல்ட் வார் பனிப்போர் காலத்தில் இருக்கின்றன. ஆர்பனேட் 1960களில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டாகன் உருவாக்கிய ஒரு ரகசிய திட்டம்தான் இது. நோக்கம், அணு ஆயுத தாக்குதல் நடந்தாலும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்க ஒரு மத்திய கட்டுப்பாடற்ற டிசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் தேவைப்பட்டது. இணையம் முதலில் மனித முன்னேற்றத்திற்காக அல்ல, யுத்த காலத்தில் தப்பிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. 1969இல் RFC-1 ரிக்வெஸ்ட் ஃபார் கமெண்ட்ஸ் என்ற முதல் ஆவணத்தை எழுதியவர் ஸ்டீவ் குரோக்கர். அவர் ஒரு மேதையான விஞ்ஞானி என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய இராணுவ இயந்திரத்தின் ஒரு சிறு பகுதியாகவே செயல்பட்டார். அவர் உருவாக்கிய அந்த புரோட்டோகால் தான் இன்று நாம் பயன்படுத்தும் இணையத்திற்கு அடித்தளம். ஆனால் அதை நிதியுதவி செய்து இயக்கியது என்னவோ இராணுவமே. இணையம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றது. முன்னேற்றம், கல்வி, மருத்துவம் மற்றும் உலகளாவிய தொடர்பு என மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. ஆனால் அதே வேளையில் ஒவ்வொரு தனிமனிதனின் தரவுகளையும் டேட்டா சேகரிக்கும் மிகப்பெரிய ஸ்பைடூலாகவும் உருவெடுத்துள்ளது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், உங்கள் அரசியல் பார்வை என்ன, அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. கவனிக்கப்படுகிறீர்கள். யாரோ உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெறும் சினிமா வசனம் அல்ல. நீங்கள் ஒரு விளம்பரத்தை பார்த்தால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் போன் உங்களை அப்சர்வ் செய்து கொண்டிருக்கிறது. பெரிய நிறுவனங்கள், பிக் டெக் மற்றும் அரசாங்கங்கள் இணைந்து நம்மை அறியாமலேயே நம் முடிவுகளை தீர்மானிக்கும் சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இணையம் என்பது ஒரு மாபெரும் சுதந்திரமான வெளி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதன் ஆரம்பமே ஒரு கட்டுப்பாட்டுக்காக கண்ட்ரோல் உருவாக்கப்பட்டதுதான். நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பது நாம் இணையத்தை எவ்வளவு விழிப்புணர்வுடன் பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது.